பண்றீங்க நீங்க? அதான் டயர்ட் ஆயிட்டால, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண. ஏய், கொன்னே போட்டுருவேன். ஏய், என் பக்கத்துல வராதீங்க, கொன்னு போட்டுருவேன். உனக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம் தான். என் மம்மி கிட்டே சொல்லிடுவேன். என் பக்கத்துல உட்காராத, தூரமா போ. ஏய், போ, என் பக்கத்துல வராத, கொன்னு போட்டுருவேன். என்னடா என்ன அடிக்கீங்க பாக்குறியா? ஆமா, இப்போ அடிக்கிறேன். குட் ஷாட். அவன் அடிச்சவன் ஒன்னு அடிக்க மாட்டானா? அடிக்க மாட்டானா? எனக்கு இது சுத்தமா பிடிக்கல ககன். தாரா உங்களை தான் உயிரா நினைச்சுக்கிட்டு இருக்கா. கூடிய சீக்கிரமே உங்களுக்கு கல்யாணமும் நடக்க போகுது. விவாகரத்து கொடுக்கணும்னு முடிவான பிறகு எதுக்காக நீங்க அவங்க வீட்டுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கீங்க? நீங்க இப்படி எல்லாம் ஏன் செய்றீங்கன்னே புரியல. எனக்கு இப்பவே பதில் தெரிஞ்சாகணும். உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அவன் மனசுல எதுவும் இல்ல. என் புள்ளைய என் முன்னாடி இப்படி கேள்வி கேட்காதீங்க. நான் பேசுறது உங்களுக்கு வருத்தமா இருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. நான் ஒன்னும் சண்டை போட வரல. என் வேதனையை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓரி செத்தாலும் பரவாயில்ல, பூமி தான் உங்களுக்கு வேணும்னா நீங்க சொல்லுங்க. தாரா ப்ளீஸ் ப்ளீஸ், வார்த்தைக்கு வார்த்தை சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. இங்க பாருங்க, நான் வேணும்னே விருப்பப்பட்டலாம் அங்க போல. அவ பிரச்சனையில இருக்கான்றதுக்காக நான் தான் அவனை அங்க போக சொன்னேன். நீங்க உங்க அம்மா சொல்லிதான் போனீங்களா? அத்தை, இதுக்கப்புறம் உங்க மருமக நான் தான். அவ ஒண்ணு உங்க மருமக இல்ல. யாருக்கும் ஏதோ ஒண்ணு நடந்துருச்சுன்னு என்னோட வருங்கால புருஷனை எனக்கு தெரியாம கண்ட இடத்துக்கு அனுப்பி வச்சீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். அதுவும் இல்லாம நான் ரொம்ப சென்சிட்டிவ். எங்களுக்கு கல்யாணம் ஆகலனாலும் உங்க பையன் மேல நான் என் உயிரையே வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு என் வேதனை புரிய மாட்டேங்குது. உங்க கால்ல வேணாலும் நான் விழுறேன். என்னால உங்க பையன் இல்லாம உயிரிடவே இருக்க முடியாது. நான் செத்து போயிடுவேன். நக்ஷத்ரா, வா இறங்கு. வா, வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம எங்க இருக்கோம்? வீடு வந்துருச்சு நக்ஷத்ரா, வா. வீடு எப்படி வரும்?
அதுக்கு என்ன காலா இருக்கு? ஐயோ நம்ம தான் வீட்டுக்கு வந்திருக்கோம். ம், வா. அப்படி சொல்ல சரி. குட் பாய். ம், வா. சரி, ம், இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து என்ன நடக்க வைக்கிறியா? என் மேல உனக்கு பாசமே இல்லையா? தூக்கிக்கோ. ம், ஓகே. அம்மாடி, ஐயோ ஐயோ எனக்கு பத்திக்கிட்டு வருதே. அம்மாடி சீக்கிரம் வாமா. அம்மாடி உடனே வரலன்னா பிரச்சனை பெருசாயிடும். சீக்கிரம் வா. என்ன சித்தி இந்த டைம்ல காதர்த்த ஆடு மாதிரி கத்துற? எல்லாம் நாசமா போச்சு. பத்திக்கிட்டு எரியுதுமா. என்ன நடந்துச்சு? யார் வீடு பத்தி எரியுது? நம்ம வீடுதான். அங்க பாரு, உன் கண்ணால சந்தோஷமா பாரு. என்னம்மா இது? நம்ம பாக்குறது கனவா? நம்ம நட்சத்திராவ எதுக்கு அவன் தூக்கிட்டு வரான்? ஒருவேளை 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களோ? வாய மூடு. அஹ், அஹ், அஹ். அப்படி ஒரு நாள் வந்தா இவங்க 2 பேரையும் சேர்த்து கொன்னுடுவேன். டேய், இறக்குடா அவள. என்னத்த மாமாவை கூப்பிடணுமா? அப்பதான் நட்சத்திர குடிச்சிருக்கிற விஷயம் மாமாக்கு ரொம்ப நல்லா புரியும். அப்புறம் மாமா நட்சத்திராவை மட்டும் இல்ல உங்களையும் சேர்த்து திட்டுவாரு இப்படி வளர்த்ததுக்கு. இப்போ என் பொண்டாட்டிக்கு புருஷனோட மதிப்பு, அதாவது என் மதிப்பு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு புரிஞ்சு? ஆமா, தெரிஞ்சுக்கிட்டேன். என் கூட சேர்ந்துட்டான்னு அர்த்தம். ஆமா, நான் சேர்ந்துட்டேன். எங்களை பார்த்து நீங்க அழாதீங்க அத்தை. ம்? சரி, வா போலாம். போலாம் நக்ஷு, போலாம். அவளை இறக்கி விட சொல்லு சித்தி. நம்ம நட்சத்திரா தான் அவனை விடாம புடிச்சு வச்சிருக்காமா. போட்ட விடு, புருஷன் பொண்டாட்டி தானே. பூமி, என்னதான் இருந்தாலும் இந்த கிரெடிட் எல்லாம் உனக்கு தான் பூமி. நீ மட்டும் சொல்லாம இருந்திருந்தா நான் போயிருக்கவும் மாட்டேன். என் நட்சத்திர பார்வையில நான் ஹீரோவாவும் ஆயிருக்க மாட்டேன். தேங்க்யூ so much பூமி. ஆல் தி பெஸ்ட் செரி. உங்க 2 பேரையும் இந்த மாதிரி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போவாவது நட்சத்திரா உன்னோட அன்பை புரிஞ்சுக்கிட்டாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க இப்படியே தான் இருப்போம். சரி, போலாம். அத்தை, கொஞ்சம் வழி விடுறீங்களா? டேய், எம்மா எம்மா, ஐயோ